தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம இதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா AliExpress தான் வாங்கினேன். இதோட பையிங் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 352 ரூபா வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பிக் ட்ராவலிங் கூட சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ வந்து என்னைக்கு ஆர்டர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பாருங்கள். ஸோ 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 20ஆம் தேதி ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் மறுபடியும் வந்துச்சு. அதாவது 1 மந்த் ட்ராவல் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிக் ட்ராவல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் நம்ம இப்போ பார்த்துலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AliExpressல உங்களுக்கு 351 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இந்த ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதே ப்ரைஸ்லேயே கம்மியாக இருந்ததுன்னா அதோட பையிங் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது பை பண்ண போகிறீங்கன்னா என்னோட பையிங் லிங்க் மூலிமா வந்து வாங்கினீங்கன்னா எனக்கு சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஃபியூச்சரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக் வீடியோஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜெட் வீடியோஸ் நிறைய பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புது புது ப்ராடக்ட்டை இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணுவேன். ஹோம் ப்ராடக்ட் நிறையவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்காக தான் மெனக்கட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AliExpressல கிடைக்குது. இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங், 1500 பீப்புள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த சோலார் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஐடல் ஹோம் லைட்டிங், கேம்பிங், குக்கிங், அதேமாதிரி ஒர்க்கிங், ரீடிங், எமர்ஜென்சி லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு எங்கள் தரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 LM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு 10 ரூமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ரூம் ஓகேங்களா. ஸோ எனக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூம் லைட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெரிய ஹால் ரூமுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் மினிமம் ஒரு 2 லைட்டாக தான் நீங்கள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி லைட்டில் ஓகேங்களா. இதோட MAH வந்து பார்த்தீங்கன்னா 850 mAh. உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆனவருக்கு நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் அந்த லைட் எரிய வச்சிங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் அதாவது லைட் எரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஒரு சார்ஜ் ஆன பிறகு 5 hours எரியறதுன்ற ஒரு மிகப்பெரிய பேட்டரி சேவிங் கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு தோட்டத்து பக்கமோ இல்லை மாடியிலையோ இப்போ கரண்ட்டு அந்த இடத்துல ஒயர் சப்ளை நீங்கள் கொடுக்கலைங்கன்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்பை வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இது வந்து சோலாரில் தான் ஒர்க் ஆகுது ஃபுல்லாகவே. இது வந்து மழையில் வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சா ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கேயுமே அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றதை மென்ஷன் பண்ணல ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மழையில் வச்சு ட்ரை பண்ண வேணாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் வைக்கலான்றதை நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ மாதிரி காமிச்சிருப்பாங்க, நீங்களே பாருங்கள். கேம்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பிங் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 351 ரூபாய்க்கு இருக்குது. இதோட பையிங் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த சோலார் பேனல். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட் சார்ஜர் கேபிள் மாதிரி தான் இருக்குது இந்த பெண்ணு பார்க்கறதுக்கு. நீங்கள் உங்களோட அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் சார்ஜர் மூலிமாவும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சோலார் லைட்டை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே படித்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் 5 hours வந்து பேட்டரி பேக்கப் இருக்குது. 850 mAh உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை ரீட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சோலார் லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட் சார்ஜ் ஆகுதா இல்லைன்றது அந்த ரெட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணதும் ஒரு மாதிரி கிளிக்கர் மாதிரி உங்களுக்கு அதாவது ஒரு பட்டன் காமிக்கும். ஸோ இதுதான் அந்த கிளிக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ 8, 10, 12 லைட் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் வந்து நான் இப்போ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட்டு நான் இந்த இடத்துல மாட்டியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இது வந்து டியூப் லைட், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெளிச்சம் இருக்குது
ஓகேங்களா. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டியூப்லைட்டோட வெளிச்சம். இப்போ இதை ஆன் பண்ண வரைக்கும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து லைட்டை வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பவர் இருக்குது. இப்போ நாங்கள் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பவர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. ஆவரேஜான வெளிச்சம் தான் இது. வந்து நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சோலார் லைட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பவர் எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டாக கூட சொல்லலாம். சோலாரில் நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் டார்ச் லைட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட பையிங் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட வெளிச்சம் இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது நீங்கள் பார்க்கலாம். இது நார்மலாக என்னோட டியூப் லைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க லைட்டை வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ண வந்து பாருங்கள் இந்த இடத்துல பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இது லைட் எரியுது நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது புரியும் உங்களுக்கு. நான் எந்த அளவுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இந்த லைட் வந்து எரியுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமான சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும், அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக எரியுது. இது வந்து கரெக்டாக ஒரு 8 hours நீங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லைட் எரியும். அவங்க தரப்புலேருந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக 5 hours வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை டைம், அடிக்கடி பவர் கட்லாம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கொஞ்சமான பவர் இருந்தாலே போதும். ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் வேணும், ஒரு நல்ல ஒரு சோலார் லைட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் இதை மாட்டிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஜெட் வீடியோஸ்லாம் நிறையவே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.